Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பாப்புலரான 7 கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 7 கப் பர்ஃபின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது கூடவே ஒரு சின்ன ஃபுட் vlogகும் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 7 கப் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் நெய் எடுத்திருக்கேன், 1 கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்திருக்கேன். யூஸ்வலி 1 கப் கடலை மாவுக்கு 3 கப் சுகர் சேர்ப்பாங்க, பட் நான் வந்து 2 கப் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் 2 கப் சுகர் தான் எடுத்திருக்கேன். இன்னும் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றாங்க 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தாலே போதும். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இந்த 7 கப்பும் சேர்ந்து செய்கிறதா வந்து 7 கப் பர்ஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம கடலை மாவு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2வது கப்பாக 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது கேஷ்யூ நட் பவுடரையும் சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன். இது கூடவே நீங்கள் பாதாமும் பவுட்ரு பண்ணி சேர்க்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3rd கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது 2 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ 4th and 5th கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ 6th கப் வந்து 1 கப் பால் சேர்க்க போகிறோம். அடுத்தது ஃபைனலாக 7th கப் சேர்க்க போகிறது வந்து 1 கப் நெய் சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கைவிடாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏலக்காய் பவுடரும் சேர்த்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மைசூர் பாக் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. மைசூர் பாக் மாதிரி டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது உடனே இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவுன்னு ட்ரேயில் மாற்றிடுங்க. இதை நீங்கள் ரொம்ப குவிக்காக செய்யணும். இப்போது அழகாக லெவல் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச அளவில் பாதி 1/2 கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூதன் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும்.
இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக சூடு இருக்கும் போதே நான் என்ன பண்ண போகிறேன்னா கட்ஸ் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பர்ஃபி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தேங்காய் ஃப்ளேவரோட, அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் பவுடர் பண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் எல்லாமே கலந்து ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான், நினச்சா டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. உள்ள டெக்ஸ்டர் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பால்கோவா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீக்கெண்ட் ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்சுக்காக வெளியில் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் தமிழ் சாட், அபுதாபியில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே லஞ்சுக்கு மாப்பிளை விருந்து வச்சுருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் 25 dirhams தான். நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். Welcome to Taste of Chennai. Today we are going to watch a very special video with our friends Zulfia Auntie and Aruswai Kitchen. எடுத்துகிட்டு வச்ச உடனே எங்களுக்கு செம்ம மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வேறு ரொம்ப பசியில் இருந்தோம். ஸோ எல்லாருமே ஒரு புடி பிடிச்சிட்டோம். இதில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டர்ஸில் காடை ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் 65 கோலா உருண்டை வச்சுருக்காங்க. அப்புறம் மட்டன் சுக்கா பெப்பர் சிக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் குழம்புல பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இது கூடவே மட்டன் சூப்பும் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, ரைத்தா, பாயில்ட் எக், அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் ரவா கேசரி வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி இருந்ததால் எல்லாமே எங்களால் சாப்பிட முடியல. நான் ஜஸ்ட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணேன். இதில் எனக்கு பிடிச்சது எது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, மட்டன் சூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு சான்ஸே இல்லைங்க. அப்புறம் இந்த மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 25 dirhamsக்கு கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்வேன். நம்ம ஊர் கரன்சிக்கு 500 rupees ஆச்சு. இது ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் ஃபேமிலியோடு போகணுன்னா ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்கள் கால் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைங்க. ஏன்னா ஃப்ரைடே பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்புறம் லஞ்ச் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் லஸ்ஸி ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ப்ரௌனி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பிஸ்தா மில்க் ஷேக், டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். அப்புறம் வெளியில் ரொம்ப சூடாக இருந்ததால் கொஞ்ச நேரம் நாங்கள் ஜுல்ஃபியா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எடுத்த பிக்சர் தான் இது. நாங்கள் 3 பேருமே ஒரே ஃபீல்டில் இருக்கிறதால பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் பேசினாலுமே எங்களுக்கு டைம் வந்து பத்தாது. அப்புறம் நைட்டு டின்னருக்காக திரும்ப வெளியில் தான் போய் சாப்பிட்டோம். இது ஒரு ஃபுட்டு விலாக்னே வச்சுக்கோங்க. இது வந்து தட்டுக்கடை ரெஸ்டாரண்ட் முசஃபாவில் இருக்குது. கேரளைட் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் தலசேரி பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம பிரியாணி மாதிரி ரொம்ப ஹெவியாக ஸ்பைஸியாலாம் இருக்காது. ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அபுதாபியில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பனானா லீஃபில் கொடுக்குறாங்க. நல்ல ஆவி பறக்க இருந்துச்சு. நல்ல வாசனை வந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேரளைட் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தலசேரி பிரியாணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபியும் போட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் இது கூட வறுத்தரைச்ச சிக்கன் கறி நல்ல சூடாக சூப்பராக இருந்துச்சு பரோட்டா கூட. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.